ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒவ்வொரு ஆத்மாவுடைய நிலையில் இறந்த பின், ஒவ்வொரு ஆத்மா உடலுக்குள் புகுந்த பின், நாம் எண்ணத்தை செலுத்தினாலும் நம் நல்ல எண்ணங்களை செலுத்தாதபடி சில தொல்லைகள் கொடுக்கின்றது. ஆவி பிடித்துக் கொள்கின்றது, பேய் பிடித்துக் கொள்கின்றது என்ற நிலையும் இதேமாறு கெட்ட குணங்கள் கொண்ட இந்த உயிராத்மாக்களை மந்திர சக்தி கொண்டு தனக்குள் துணை கொண்டு எடுத்து இன்னொரு மனிதன் நல்லா வாழ்வனை பொறாமை கொண்டு ஏவி அந்த தீய விடைகளும் உருவாக்குகின்றார்கள். இதை போன்ற நிலைகளும் நமக்குள் நினைத்திருக்காதபடி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நாம் எண்ணி அந்த அருள் சக்தி நமக்குள் கூட்டினால் நாம் எப்படி நாம திரவகத்தை ஊற்றி தங்கத்துக்குள் திரவத்தை ஊற்ற உடனே பித்தளைகள் ஆவியா மாறுதோ, இதை போலவும் கண்ணன் தன் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தார். அதாவது கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உபதேசித்தார் என்று நாம் கண்ணின் நினைவலைகளை விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி ஆற்றலை பெற வேண்டும் என்று எண்ணி தன் உடலுக்குள் நினைவை செலுத்தி என் உடலுக்குள் மகிழ்ச்சியின் அணுசக்தி படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் அது பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் சக்தி நம்ம உடலுக்குள் அது செலுத்தப்படும் போது அந்த உணர்வு ஆற்றல் மிக்க மெய்ஞானி அணுசக்திகள் அது இருந்து அது நம்மளுடன் ஒத்துழைக்கும் நிலையில் வரும். எந்த ஆவியும் இன்னொரு மந்திர சக்தியால் தடைப்படுத்த முடியாது. அப்படி தடைப்படுத்தினாலும் இன்று ஒரு தன் போக்கியை நம்மளை அடக்க வருகிறான் என்றால் போக்கிரை கண்டால் நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். இதை போலதான் ஒரு இன்னொரு ஆவியினுடைய தன்மைகள் ஒரு உடலுக்குள் பிறந்து விட்டால் இன்னொரு போக்கிரியான தன்மை கொண்ட குணங்கள் கொண்ட அந்த ஆவியை இவன் உடலுக்குள் ஏவச் செய்து இந்த உணர்வு ரெண்டும் போர் முறைகளில் தான் இருக்கும். ஆக எந்த ஆவி இவர்கள் ஏவினாலும் அவர்கள் கைகால் படத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்றுக்கொண்டு நாம் எப்படி பார்த்தவுடனே பயந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த உணர்வின் தன்மை மோதிக்கொண்டு அதை அடக்கிக் கொண்டே உள்ளுக்கு கைகால் படைச்சலும் பல தீய வினைகள் உருவாக்குமே தவிர அன்னைக்கு அவள் சிறிது காலம்தான் அது இருக்கும். மீண்டும் இந்த கெட்ட ஆவியின் உணர்வும் நமக்குள் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை நாம் இறந்த பின் அது சிறிதாக இடம்பட்டால் அவர்களை நினைக்க நம்ம அழைத்து சென்று இந்த மனிதனுடைய உருவனுடைய நிலைகள் சீர்குலைக்க செய்துவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீட்டுவதற்கு உங்களை இப்ப இந்த முறைப்படி தியானம் இருந்து இப்ப நம்ம அந்த ஆத்மசக்தியை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மசக்திங்கிற போது ரேடியோ டிவிகளை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொண்ட பின் அந்த சுவிட்சை போட்ட உடனே வருகின்றதோ இதை போன்றுதான் நாம் நல்ல குணங்களுக்குள் இப்ப நாம் உபதேசித்த இந்த சக்தியை இந்த முறைப்படி தியானம் செய்து கொண்டால் காற்றிலே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சக்தியை நாம் உடனடியாக சுவாசித்து நமக்குள் இருக்கக்கூடிய தீமையை அது போக்கிக் கொள்ள நம்மளுக்கு அந்த சக்தி வேணும். நாம் எண்ணி உடனே அந்த சக்தி நம்ம புகுந்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் அது போக்க வேண்டும். ஒரு பாலுக்குள் அதை சாப்பிட்டால் உடலுக்குள் சத்தாகின்றது. ஒரு சில விஷம் பட்டால் அந்த பாலை குடிப்பவருடைய நிலைகள் மாய்த்து விடுகின்றது. இதை போல நாம் பாலை போல மனம் உயர்ந்த சக்திகள் பெற்றிருந்தாலும் வேதனை என்ற நிலையும் ஒரு வேதனைக்குரிய நிலைகளை அதை செயல்படுத்தி அந்த எண்ணத்தை நமக்குள் பேசும்போது அது பாய்ச்சிவிட்டால் நமக்குள் ஊடுருவி அந்த வேதனையான உணர்வுகளை நமக்குள் வளைந்து விடுகின்றது. அவ்வாறு இருப்பதை நாம தடுக்க வேண்டும். நாம தவறே செய்ய வேண்டியில்லை. ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்து விட்டால் பாசத்தாலே அவன் படும் நிலையை பார்த்த உடனே அவன் அடிபட்டு வேதனையாக வெளியே மூச்சலையை நாம் அதை கண் கொண்டு பார்க்கும்போது ஆனால் அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள நேருகின்றது. ஆனால் அவன் பட்ட வேதனை நமக்குள் வந்தவுடனே அவன் அடிபட்டு வேதனை ஆகின்றான். நாம் சுவாசித்த நிலைகள் எனக்குள் வேதனை உருவாகின்றது. அவன் வேதனைப்பட்ட உணர்வு மூச்சு வெளிவடுகின்றது. சூரியனை காந்த சக்திகள் அதை கவர்ந்து கொள்கின்றது. நான் நினைவு கொண்டு அதை பார்க்கின்றேன். அந்த உணர்வு எனக்குள் ஊடுருவி எனக்குள் வேதனையை தூண்டச் செய்து ஆனால் காக்கும் உணர்வு வருகின்றது. ஆனால் அதே சமயம் ஒருத்தன் போக்கிரியானவன் வருகின்றான். அவன் அசுர குணங்கள் கொண்டு அடிபட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான், இவனுக்கு வேண்டும் என்று. ஆனால் இந்த உணர்வின் தன்மையை நல்லதை காக்கும் அவனிடம் இல்லை. ஆனால் அதை போல எண்ணங்கள் கொண்டவன் அவன் ரோட்டில் நடந்து செல்கின்றான். திடீரென்று எதிர்பார்க்காம ஒரு பஸ் வருகின்றது. ஆனால் இதனிடம் மோதி விடுமே என்று எண்ணும் போது இவனுடைய அசுர சக்தி என்ன செய்கின்றது, அவன் ஏற்றி விடுவானா என்று முரட்டுத்தனமான நிலைகளை பார்ப்பான். ஆனால் அதே சமயம் அந்த வேதனை இவன் மேலே பாஞ்சு அந்த பஸ் மேல மோதி அடித்த பிற்பாடு தான் வருவான். ஏனென்றால் எதிர்த்து நிற்கும் அந்த சக்தி தான் இருக்கு.
இவனை காக்கும் சக்தி அங்கு இருக்காது. முரட்டு குணத்தின் தன்மை கொண்டு அங்கு இரக்கமற்ற நிலைகள் செய்தார். ஆனா அந்த இரக்கமற்ற உணர்வு இவனை காக்க அவன் எண்ணமே உதவாது. ஆனா இரக்கத்துடன் இப்படி செய்தாலோ இந்த வேதனையான சற்று உடலுக்குள் வந்துடும். நாம் எப்படி விஷத்தை மனமாக மாற்றுகின்றதோ அந்த நாம் உடலிருந்து கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் இந்த 6வது அறிவை நாம் செம்மையான நிலைகளை பயன்படுத்துவதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் இந்த தியானம். நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி இதை என் உடலுக்குள் அதை செலுத்தக்கூடிய அந்த நிலைதான் ஆத்ம சுத்திங்கிறது. இந்த முறைப்படி ஒரு நாளைக்கு தியானம் என்பது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுத்த நிமிடம் இந்த வாழ்நாள் முழுவதுக்கும் உங்களுக்கு எப்போது துன்பம் நேருகின்றதோ அந்த துன்பமான உணர்வு உங்களுக்குள் போகாதபடி நரசிம்ம அவதாரம் என்பதுதான். அந்த துன்பம் வருவதெல்லாம் உங்க சுவாசத்துக்குள் சென்று உங்க உடலுக்குள் தீயதையோ உங்க உணர்ச்சிகள் தூண்டும் நிலையோ அது குறைப்பதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இப்ப இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை வாக்குடன் கூடி எத்துன்பம் நேர்ந்தாலும் மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கும் போது அந்த உணர்ச்சி தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நீ எண்ணி இயங்கும் போது அது உங்களுக்குள் சுவாசிக்க நேருகின்றது. ஆக சுவாசிக்க நேரும் போது உங்க உடலுக்குள் நீங்க ஒரு சங்கடமான எண்ணங்கள் உங்களுக்குள் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை இது ஊடுருவி அதை அமழ்த்துகின்றது. ஆக அதற்கு இந்த அவசியம் இந்த ஆத்மசுத்தி தேவை. அதனால இப்போ நேரம் தியானம் இருந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆத்மசுத்தி என்பது இப்ப நாம தியானம் வந்து எவ்வளவு நேரம் இருந்தோம்? ஒரு 10 நிமிஷம் தான். இது போறோம். ஏனென்றா செடி கொடிகள் அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்திகள் எடுத்துக்கொள்கின்றது. பாக்கி நாள் முழுதும் என்ன செய்து இந்த காற்றில் இருந்து இருக்கக்கூடிய சக்தி தனக்குள் எடுத்து தன் இனத்தை வளர்த்துக் கொள்ளுது. இதே போல மெய்ஞானிகள் காட்டிய அந்த அருள்வழியை பெறுவதற்கு நமக்குள் அந்த ஆற்றல் தேவை. இப்போ ஆத்மசுத்தி செய்வோம். எல்லாரும் நேரம் நிமிர்ந்தணும். இப்போ முகவாய் மேல மேல தூக்கி அப்படி இருக்கும். அம்மா அப்பா அருளால் மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிருங்க. அம்மா அப்பா அருளால் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்போ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா இந்த ஏக்கத்துடன் அந்த கண்ணை தன்னம் அணைக்கி அந்த ஏக்கத்தோட இருந்து இப்படி ஒரு நிமிஷம் இருக்கணும். முதல்ல அம்மா அப்பா அருளால் மகிழ்ச்சியின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஒரு நிமிஷம். இப்ப இதே மாதிரி மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அதாவது நாம் எண்ணக்கூடியது நம் உடலுக்குள் எல்லா குணங்களையும் அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி படர்ந்து என் உடலுக்குள் இன்னொரு ஆத்மா வந்திருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கும் இது பெற வேண்டும் என்று நினைவு செலுத்தினால்தான் அதிலே சேரும். ஆகினாலே மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் வெற்றி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணம் மூடும். மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணம் மூடி நினைவை உங்க உடலுக்குள் செலுத்தி இதே மாதிரி ஒரு நிமிஷம் சொல்லிட்டோம். இப்ப கண்ணத்தரம் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இந்த நினைவை அப்படி கண்ணை திறந்து ஏங்கி இழுங்க. மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து
என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணை மூடி மகிழ்ச்சிகளின் அணுசக்தி என் உடலுக்குள் என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அது திரும்ப திரும்ப நினைவு இத மாதிரி செய்துட்டு இந்த எண்ணங்களை ஒரு நிமிஷமாவது திரும்ப திரும்ப உங்க மனசுல எண்ணி இது பேசி வெளியில அனுப்பும் போது இந்த சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுது. அது திரும்ப திரும்ப சொன்ன உடனே நாம் பேசிய மூச்சலைகள் நம்மை நெருங்கி வருது. அப்ப நமக்குள் இந்த ஆத்மாவாக பாதுகாப்பு கவசமாகுது. இப்ப அடர்த்தியான சக்தியை நமக்குள் எடுத்து நாம் சுவாசிக்கும் போது நம் உடலின் முன்மனம் இது நிற்கின்றது. அப்ப நாம இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில செல்லும் போது இது மாதிரி ஆத்ம சுத்தி செய்துட்டு போகும். இப்ப கடையில வியாபாரம் இல்லை அது இல்லைன்னு என்ன வேண்டியதில்லை. கடையில போய் உட்கார்ந்தோன்னு ரோட்ல போகும்போது எத்தனையோ கெடுதல்களை பாக்குறோம். அப்ப சங்கடம், சலிப்பு, கோபம், பயம், அவசரம் அத்தனை வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம பஸ்ல கார்ல போகும்போதே ஒவ்வொருத்தர் செய்யற சேட்டையை பார்த்து நம்ம காத்தணும். ஒருத்தர் குறுக்கு போவோம், அறிவிக்கிட்டத்தனமா போற மாதிரி நம்ம காத்தணும். இதே போல மற்றவங்க செய்யறத பார்க்கும்போதெல்லாம் இந்த உணர்வு நமக்குள்ள வந்துடுது. அப்ப நாம இங்கிருந்து கடந்து நம்ம கடைக்கு போகும்போது இது சுத்தப்படுத்தணும். ஏன்னா இங்க கடையில போய் உட்கார் ரோட்ல பார்க்கும்போது எல்லாம் பார்த்து போகுது, வழி காட்டுது. ஆனால் நாம் அங்க போன உடனே சுத்தப்படுத்தணும். ஆத்ம சுத்தி செய்துட்டு மகிழ்ச்சிகளின் அசக்தி நம்ம கடையில படரணும். நம்ம வாடிக்கையாளர் அணுவும் நலமும் வளமும் பெறணும். என் சொல்லுக்குள் இனிமை பெறணும். என் செயலெல்லாம் நல்லதாக்கணும். நான் பார்ப்பதெல்லாம் நல்லதாகணும். நான் பார்ப்போரெல்லாம் நல்லவராகணும். என்னை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல உணர்வு வரணும். என்னை பார்க்கும்போது நல்லதாக எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கடையில போய் உட்கார்ந்து இந்த எண்ணத்தை நீங்க பரப்பிக்கொள்ளும். இது வாழ்க்கைக்கும் உதவுது. அதே சமயம் ரோட்ல போன இந்த உணர்வே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம சுவாசிச்சு இந்த உடலுக்குள் நல்லதை சேர்த்துக்கொள்ளும். ஆக இது மனிதன் ஒருவன் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் வருகின்றது. ஆக நமக்குள் இந்த உணர்வு சக்தி கடையில் வியாபாரத்துக்கு வரும்போது இதே மாதிரி